ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் vlogs சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என் பையனோட இன்னைக்கு 10th பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு 10 வயசு முடிஞ்சு 11வது வயசு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் 1 வீக் முன்னாடியிலேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி ஸ்கூலு வேறு லீவ் ஆயிடுச்சு. அதனால் வந்து தெருவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. தம்பி இது வந்து காலையில் ஒரு குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாப்படி, அந்த ட்ரெஸ்ஸும் பாப்பாவும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த பிறகு வந்து தம்பி வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு வந்தாங்க. வந்த பிறகு வீட்டில் கேசரி செஞ்சு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்ட பிறகு நாங்கள் அப்புறம் கோயிலுக்கு வீட்டில் சாப்பிட்ட பிறகு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாரியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இது திண்டுக்கல்ல இருக்க ஃபேமஸான கோட்டை மாரியம்மன் கோயில். அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தம்பி பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து மதியானம் லஞ்ச் என்ன செஞ்சுருந்தேன்னா வந்து வெஜிடபிள் பிரியாணியும் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் தம்பி கேட்கும், அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி அதையே செஞ்சாச்சு. பிடிச்சிருக்கா? அப்பாவும் தம்பியும் மதியானம் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் 5 மணி போல் நாங்கள் வர வச்சுட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். Happy birthday to you. Happy birthday to dear Arunkumar. Happy to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Arunkumar. Happy birthday to you. Happy birthday. போங்க. இந்தா இங்கிட்டு பாரு அது இங்கே பாரு. வந்து கேக்கு வெட்டி முடித்த பிறகு வந்து தம்பி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஊட்டினதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டினாங்க. இதெல்லாம் வந்து பிக்சர்லாம் வந்து தம்பி வந்து கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்தப்பே வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டாங்க. அவங்க திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தது. அவங்களாம் வந்து செல்ஃபியாக எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் கோடு ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ஸெல்லாம் பாய்ஸ்லாம் வந்து சாண்டல் கலரும், கேர்ள்ஸ்லாம் வந்து பிங்க் கலரும்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் கோடு வந்து நேற்றே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதே ட்ரெஸ் கோடே ஃபாலோ பண்ணி எல்லாருமே போட்டும் வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து கேக் வெட்டினப்போ எடுத்த ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு பாப்பாவுக்கு வந்து ஊட்டினா, அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து கொழுந்தனார் பையன், அதுக்கடுத்து இது வந்து எங்கள் மாமியாருக்கு ஊட்டினாப்புல. அடுத்து இது வந்து எங்கள் கொழுந்தனோட ஒய்ஃபு. அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் இருக்க 3 குட்டீஸும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது. அதுக்கடுத்து இது எங்களோட ஃபோட்டோ. அதுக்கடுத்து வந்து தம்பி வந்து ரொம்ப நாளாக வாட்ச் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படியே அதனால் தம்பிக்கு ஒரு வாட்சை நான் ஒரு கிஃப்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பாப்பா வந்து ஒரு இங்கு பேனா வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து வந்தவங்களுக்கு எல்லோரும் கேக்கும் அடுத்து எக்ஸ்ட்ராவாக செஞ்ச அந்த கேசரியும் வந்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து என்னென்னா கிஃப்ட்டு கொடுத்தாங்க. வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லோரும் அவனுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால முடிஞ்சதை கொடுத்தாங்க. இது அதுக்கப்புறம் வந்து அந்த கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாகவும் ஆர்வமாகவும் இருந்தாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறத பார்க்குறதுக்கு. எங்கள் பாப்பா பயங்கர எக்ஸைட்டடு. அதில் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டில் வந்து ஒன்றில் வந்து பாக்ஸ் இருந்துச்சு. அடுத்த கிஃப்ட்டில் வந்து ஒரு பென்னும் ஒரு நீடில் பென்சிலுக்கு போடுற அந்த நீடிலும் இருந்தது. அடுத்து இன்னும் அதில் வந்து 2 பேர் வந்து ட்ராயிங்கும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பாவுக்கு தான் ஒரே கவலை. என்னோட பர்த்டேக்கு வந்து யாரும் கிஃப்ட் குடுக்கல. அண்ணனோட பர்த்டேக்கு மட்டும் கிஃப்ட் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு நெக்ஸ்ட் டைம் தருவாங்கடான்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து அவங்க கொடுத்த ட்ராயிங்கு. பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பாக்ஸு. இது வந்து இன்னொரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாப்படி தம்பி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஈகராக இருந்தாங்க. ஓப்பன் பண்ணுறதுலையும் உள்ளே என்ன இருக்குன்றத பார்க்குறதுக்காண்டியும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து. அதுக்கடுத்து நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸாக வந்து வந்த குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பென்சிலும் ஒரு சாஃப்ட்னரும் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பென்சில்லே வந்து எரேசர் வச்ச பென்சில்னால வந்து எரேசர் தனியாக கொடுக்கல. அது ஆல்ரெடி அட்டாச்சில் இருந்தனால பென்சில் எரேசர் ஒரு சாஃப்ட்னர் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வந்து வந்த வந்த எல்லாத்துக்குமே வந்து தம்பியும் பாப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. எரேசரில் அது சாஃப்ட்னரில் வந்து எனக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துருன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கிட்ட. இது அந்த 2 விட்டு போன ஃப்ரெண்ட்ஸு லேட்டாக தான் வந்தாங்க கேக்லாம் வெட்டி முடித்த பிறகு. தம்பி நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னனால நாங்கள் கேக் எல்லாருமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். பட் ஆனால் எல்லாம் ஃபங்க்ஷனும் முடிஞ்ச பிறகு அவங்க வந்துட்டாங்க. வீட்டில் இருந்த கேசரியை மட்டும் எடுத்து கொடுத்தேன். அவங்கள சாப்பிட விட்டுட்டு அவங்களுக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுத்துட்டு அது மொத்தமாக அவங்க எல்லோரும் சேர்ந்து இதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.